பெருசாக ஒன்றும் நிறைய பேரெல்லாம் கூப்பிடல. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்களை மட்டும் நாங்கள் ரொம்ப நிறையா வந்து வேல்யூ. ஆமாம், மோனிகா விஷயத்தில் டைரக்டர் விசு சார் வந்து ஏன்னா மோனிகா வந்து சின்ன வயசுல சொல்லியிருந்தான் அந்த சம்சாரம் அது மின்சாரம் தான் எங்கள் அப்பா கடைசியாக பார்த்த படம். எங்கள் அப்பா கடைசியாக எங்களை தஞ்சாவூருக்கு எங்களை பார்க்க வரும்போது என்னையும் எங்கள் அண்ணாவையும் சம்சாரம் அது மின்சாரம் கூட்டிட்டு போனாரு. மோனிகாவுக்கு வந்து அந்த அப்பா கேரக்டரில் டைரக்டர் விசு, ஸோ அவரை போய் பார்த்து அவர் வந்தார். அப்புறம் மோனிகா வந்து டைரக்டர் பாலா கூட பயங்கரம் ஒரு ரிலேஷன்ஷிப் மற்றும் பயங்கரம் க்ளோஸு. அதாவது 2 பேருக்கு ரொம்ப அதாவது மாயாவி படத்தில் ஃபியூ மூவிஸ் இது பண்ணதுனால சரி வி வாண்டட் சரி. அப்புறம் பாலா சார் வந்து அதான் ஒன்றுமே இல்லை, போய் பார்த்தா வரேன் அப்படின்னாரு. நான் போய் சொல்கிறத பார்த்தா வரமாட்டார், நான் சும்மா போனோன்னு வரேன்ட்டார் அப்படின்னு பார்த்தா ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்கேன். திடீர்னு யாரோ தூரமாக உட்காந்துட்ருக்கேன். முத்து பார்த்தா பாலா சார் தனியாக வந்து உட்காந்துட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி குட். ஃபியூ பீப்புள். அப்புறம் அந்த சில பேர் அதான் நடிகை சந்தியா வருது, அந்த ஸ்ரீகாந்த் தேவன், ஃபியூ அதர் நிறைய பேர் நியூஸ் ரீடர்ஸ், ஆங்கர்ஸ் நிறைய பேரை கூப்பிடல. ரொம்ப 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 க்ளோஸாக யாராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் வி கால் வெண்ட் அப் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவே அழகாக கல்யாணமும் ரிசப்ஷனும் முடிஞ்சிருந்தாலும் சில பேருக்கு இந்த ஹனிமூன் போகிறது அப்படின்றது அமையாது. அவங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களை ஹனிமூன் கூட்டிட்டு போல அப்படின்னு வருத்தப்படுற சில பெண்கள் இருக்காங்க. ஆனால் மோனிகாவுக்கு கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இவங்களோட ஹனிமூன் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. இவங்க ஹனிமூனுக்கு எங்கே போனாங்கன்றது வாங்க கேட்கலாம். எங்கே போகிறது ஹனிமூன் அப்படின்னா, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது அந்த டைமத்தில் லண்டனில். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ வி வென்ட் டு லண்டன். அப்புறம் அங்கேருந்து ஸ்காட்லாண்ட். அது ஒரு 20 days ட்ரிப். லண்டன் ஸ்காட்லாண்ட் கதை பார்த்தோன்னா அது வேறு மாதிரி போகும். ஜீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த என் ஆட்டோகிராஃப் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் மோகன் ராமன், பத்மா மோகன் ராமன். என் லைஃப், என் ஒய்ஃபோட லைஃப், பிறந்தது, வளர்ந்தது, கல்வி பயின்றது, கல்லூரி, அதன் பிறகு வேலைக்கு போனது, சந்தித்தது, கல்யாணம் ஆனது, சினிமாவுக்கு வந்தது, சினிமாவில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள், இப்படி என் லைஃப்பை பற்றி, இவங்க லைஃப்பை பற்றி நாங்கள் 2 பேரும் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம். மாசரு பொன்னே வருக, மாசரு பொன்னே
இருக்கிற சென்னை ரொம்பவே மாறி போச்சுங்க. இதே சென்னையில மாந்தோப்பும் தென்னந்தோப்புமா இருந்த ஒரு காலம் உண்டு. அந்த சென்னையில பிறந்து வளர்ந்தவர் தான் நம்மளோட நடிகர் மோகன்ராம். இவர் பிறந்த உடனே ஒரு முக்கியமான தலைவர் இவரை பார்த்திருக்காங்க. அந்த தலைவர் யாரு, மோகன்ராமோட குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிறந்தது சென்னை, சென்னை மாநகரம், அப்போ மெட்ராஸ். பூர்வீகம்னு எடுத்தாக்க எங்கள் குடும்பத்துக்கு மாயவரத்து பக்கத்தில் எலந்தங்குடிங்கிற கிராமத்துக்கு பின்புறம் ஒரு அக்ரஹாரம் இருக்குது. இந்த அக்ரஹாரத்துக்கு பேர் அறிவலூர். ஆனால் அந்த கிராமத்திலேருந்து எங்கள் தாத்தா மேபி 1905 6 அப்போவே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். அவரும் அவர் சகோதரர்களும் சென்னைக்கு வந்து 1918 லாய்ட்ஸ் ரோட்டில் நிலம் வாங்கி 1920-21 அந்த வீடை கட்டினார். இன்னும் இருக்குது. என் தம்பி அங்கே தங்கிட்டு இருக்கான். நம்பர் 200 லாய்ட்ஸ் ரோடு. அப்போ லாய்ட்ஸ் ரோடுன்னு பேர், இன்று ஔவை சண்முகம் சாலை. ஸோ அதுதான் எங்கள் வீடு. நான் பிறந்தது கல்யாணி நர்சிங் ஹோம். பிறக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் வந்து திராவிட இயக்கத்தில் தீவிரமாக இருந்தவர். அதனால் அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி, இப்படி பலர் வந்து இருந்தாங்க. எங்கள் குடும்ப நண்பர் ராஜாஜி, இன்னும் சொல்ல போனால் நான் பிறந்து ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறம் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் என் தாயாரையும் என்னையும் சந்தித்த போது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வந்து அவர் வந்து பிறந்த அன்னைக்கு சந்தித்ததை 4-5 நாளைக்கு அப்புறம் ஆட்டோகிராஃபே போட்டு கொடுத்தார். வச்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இன்டர்நெட்டு இதெல்லாம் எதுவுமே நத்திங். கிரிக்கெட் ஆடுவோம், கிரவுண்டுக்கு போய் கோபாலபுரம் கிரவுண்டுக்கு போய் அங்கே பம்பரம், கில்லி, கோலி. கில்லின்னா வீட்டுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அது டேஞ்சரஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பேன் பண்ணுவாங்க. அதே மாதிரி காத்தாடி விடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த மாஞ்சா போடக்கூடாது, ஏன்னா அது கையை கட் பண்ணணும். பட் நாங்கள்லாம் மாஞ்சா தான் போட்டோம், கில்லி ஆடணும். பால்ய விளையாட்டு காலம். படித்தது பிரைமரி ஸ்கூல் வந்து வித்யா மந்திர் மயிலாப்பூர். பிறகு 6ஆம் கிளாஸ் முடித்து 7ஆம் கிளாஸில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு ஹாரிங்டன் ரோட் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு மாறினேன். டீசெண்டாக படிப்பேன். ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்குவேன். படிக்கிற பையன்னு ஒரு பேர். அதாவது ஐ வாஸ் நாட் ஊர் சுற்றுறது, கரடா பண்ணுறது அதெல்லாம் பெருசாக கிடையாது. அட்லீஸ்ட் 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற பேர். அது வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் போல் விளையாட்டு அது இது. ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ அப்போ போட்டது தான் இந்த மூக்கண்ணாடி. சுமார் 50 ஆண்டுகளாக மூக்கண்ணாடியோடு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் பார்த்திங்கன்னா வித்யா மந்திர் கிளாஸ்மேட்ஸ். நம்ம பிரபல ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், நான் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். நான் வந்து லயோலா கல்லூரி SSLC முடித்து லயோலா கல்லூரியில் பியூசிக்கு பிறகு BSc ஃபிசிக்ஸ். காலேஜ் முடித்து நான் வந்து XLRI அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஜேவியர் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட், ஜம்ஷேத்பூரில், அங்கே போய் என்னுடைய MBA பண்ணேன். பத்மா பிறந்து வளர்ந்ததும் இதே சென்னையில தாங்க. அவங்களோட குழந்தை பருவம், இளமை பருவத்தில் நடந்த அனுபவங்களை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறாங்க, வாங்க கேட்கலாம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இங்கே இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னே இங்கே தான் என்னோடய வீடு இருந்தது, ஆழ்வார்பேட்டில். படித்தது வந்து சர்ச் பார்க் கான்வென்ட், அப்புறம் ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரி. மொத்தம் எல்லாம் இந்த 2.5 கிலோமீட்டர் வட்டாரத்தில் தான். பிறந்தது வந்து கல்யாணி நர்சிங் ஹோம். ஸோ பிறந்தது, படித்தது, வளர்ந்தது, கல்லூரி சென்றது எல்லாமே ஒரு 2.5 கிலோமீட்டர் வட்டாரத்தில் தான். மோகன்ராம், பத்மா ஒரே ஏரியாவில் தாங்க இருந்திருக்காங்க. 2 குடும்பங்களும் சந்திக்கும் போது ஹாய் ஹலோ அப்படின்னு பேச ஆரம்பித்தவங்க எப்படி லவ் பண்ணாங்க, அவங்க லவ் பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க, வாங்க கேட்கலாம். கொடைக்கானலில் 1972 நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 75, 75 ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். 72
அப்போது வி ஹேட் பெரிய கேங் அங்கே ஒன்று பெரிய கேங், அது நிறைய டிவிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் மற்ற நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இவங்களுடைய கசனுடைய டாட்டர்ஸ் எல்லாருமா வருவாங்க கொடைக்கானலுக்கு, அவங்களும் ரெகுலராக வருவாங்க. அவங்க வந்து எங்கள் தந்தையாருக்கும் தாயாருக்கும் தெரிந்தவர்கள்.